Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. எல்ஐசி அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அது எப்போ வரும்? இந்த 2 டவுட்டையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் பேங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இது நம்மளுடைய டெலகிராம் குரூப்புடைய லிங்க்கு, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ், டவுட்ஸ் எது இருந்தாலும் அங்கே நம்ம கிளாரிஃபை பண்ணி விட்ருவோம். ரைட்டு. எல்ஐசி அசிஸ்டண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்னு நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் வராது. அது வந்து மார்க்கெட்டிங் பர்பஸ். இப்போ இதை நம்ம மார்க்கெட்டிங்க்காக பண்ண கிடையாது. ஜென்யூனாவே ஒரு அத்தென்டிக்கான ஒரு சோர்ஸில் எல்ஐசி அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் பற்றி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இது 100% கன்ஃபார்ம் ஆனதும் நம்ம சேனல்லே நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அண்ட் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் பற்றி பார்க்கும்போது நான் சொல்லியிருந்த போதே என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆர்பிஐ அட்டெண்டன்ட் அண்ட் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு சேர்த்து தான் 21, 22 பிப்ரவரி டேட்ஸ் புக் ஆகிற மாதிரி இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்று தான் கன்ஃபார்மாக வரும். இன்னொன்று வெயிட் பண்ணணும். அஃபிஷியலாக ஐபிபிஎஸ்லேருந்து டேட் புக் ஆனதான் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 540 கிட்ட இருக்குது. ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு நமக்கு கிடைச்ச சோர்ஸ் படி இது வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு கம்மி தான். மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் லேட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்தால். ஆனால் ஆர்பிஐ அசிஸ்டண்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. வேக்கன்சிஸ் இருக்குது. எக்ஸாம் டேட் எதுவும் புக் ஆகாத காரணத்தினால் இதுவரை ஆர்பிஐ அசிஸ்டண்ட் இந்த டேட்டில் தான் வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இருந்த டேட்டே நம்ம ஆர்பிஐ அட்டெண்டண்ட்டுக்கு போயிடும். ஆர்பிஐ அட்டெண்டண்ட்டுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மேக்ஸிமம் யாரும் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் யாரும் எலிஜிபிள் கிடையாது. ஆர்பிஐ அட்டெண்டண்ட்டுக்கு 10th வரை தான் அதுக்கான குவாலிஃபிகேஷன். ஸ்கூல் படிச்சிருக்கலாம், மேக்ஸிமம் காலேஜ் படிச்சிருந்தால் எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு டிஎன்பிசி மாதிரி படிக்கிறாங்க, 10th முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களால இந்த எக்ஸாமை படித்தா கிராக் பண்ணிட முடியும். இது வருஷம் வருஷம் வரக்கூடிய எக்ஸாம் தான். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் 2 இயர்ஸ் கழிச்சு வரும். அப்போ டெஃபினெட்லி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்பிஐ அட்டெண்டன்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப சூப்பரான ஒரு ஜாப் தான். ஆர்பிஐ அசிஸ்டன்ட் வேக்கன்சிஸ் இருக்குது. ஆனால் எக்ஸாம் டேட் இன்னும் புக் ஆகலை. எக்ஸாம் டேட் புக் ஆனதும் அதை பற்றி பார்ப்போம். எல்ஐசி அசிஸ்டண்ட் நோட்டிஃபிகேஷன் வரலாம், வராமையும் போகலாம். ஆனால் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி டாக் போய்கிட்டு இருக்கு. ஒரு டைம் எக்ஸாம் டேட் வர புக் பண்ணிவிட்டு ஃபைனல் செகண்டில் இவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் 100% இதனை பற்றி அப்டேட் வராமல் நம்மளால் ஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது. ஆனால் இதை பற்றி ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்குன்றத உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனல் க்ரோ ஆகும். நம்ம நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக நிறைய கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக கொடுப்போம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் நம்ம கொண்டு வருவோம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு 4 வீடியோஸ் எடுத்திருக்கேன். இப்போ இன்றைக்கி ஒரு கோடிங் டிகோடிங் 2 அப்ரோச் கொடுத்துருக்கேன். கேஸ்லெட் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரிப்பீட்டர்ஸ் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். சால்வ் பண்ணிவிட்டு அதில் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு டெய்லி ஒரு செட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் மாதிரி இதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம் லெவல் கொஸ்டின் கிடைக்கிறது கஷ்டம். நான் தேடி எக்ஸாக்டாக எக்ஸாம் லெவல் என்ன இருக்குன்ற கொஸ்டினை செலக்ட் பண்ணி அதிலே ஒவ்வொரு நாள் ஈஸி, ஒரு நாள் ஈஸி, ஒரு நாள் மாட்ரேட், ஒரு நாள் கொஞ்சம் அப்ரோச் பண்ண முடியாத கொஸ்டின், இது மாதிரி மாற்றி மாற்றி தான் கொண்டு வரேன். டெஃபினட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் எல்லா லெவல்லையும் நீங்கள் டச்சிலே இருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் வீடியோ ஓப்பன் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். நான் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் உங்களுடைய ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ரோச் இம்ப்ரூவ் ஆகும். டெஃபினட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து irrelevant டு த எக்ஸாம், ஒரு எக்ஸாம் கொண்டு வரேன்னா அது irrelevant-ஆன கொஸ்டினை கொண்டே வரமாட்டேன். ஏன்னா நான் இத்தனை நாள் எக்ஸாம் எழுதியிருக்கேன். இந்த எக்ஸாமுக்கு அண்டு எந்த ஒரு எக்ஸாமுக்கும் என்ன லெவலில் கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நீட்டாக தெரியும். அதை தான் நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். சில பேருக்கு அது ஈஸியாக இருக்கலாம், சில பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஈஸியாக இருக்கணுன்றவங்க சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.
அந்த கொஸ்டினுடைய அப்ரோச் தெரிஞ்சுக்கணுன்றவங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு விஷயத்த நான் உங்களுக்கு அதில சொல்லிக் குடுத்துருப்பேன் பிகினர்ஸ்க்கு. கண்டிப்பா யூஸ் ஆகும். பிகினர்ஸ்க்கு முக்கியமா நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அஃபிஷியலா அஃபிஷியலா இல்லன்னா கூட பரவால்ல. அத்தென்டிக்கா இத பத்தின ரூமர் வந்தா கூட நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸ்டில் இது ரூமர் கிடையாது. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ரூமர் கிடையாது. அதுக்கு உங்களுக்கு ரெக்ரூட்மென்ட் வரதான் போகுது. எந்த மாசம் அப்படிங்கிறது தான் தெரியல. 3 மாசம் கழிச்சும் வரலாம். 1 1/2 மாசம் கழிச்சும் வரலாம். இப்பயும் வரலாம். இன்னும் 1 வீக் வர வெயிட் பண்ணி பார்ப்போம். டெண்டர் ஏதாச்சும் ரிலீஸ் ஆச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த டேட்ல வந்துரும். இல்லன்னா அந்த டேட்ல ஆர்பிஐ அட்டெண்டர் நடந்துரும். ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அந்த ரெக்ரூட்மென்ட் முடிச்சதும் கூட அவங்க வைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.